பாருங்கள் தம்பி இது சைக்கிள் ரெடி பண்ணிட்டேன், வெல்டிங் அடிச்சிட்டேன். சரிங்களா? இப்போ அடுத்தது வந்து பாப்பா, அது மான்சி, இது பாப்பா, அது வந்து வெல்டிங் அடிக்க போகிறேன், அதையும் காட்டுருவாங்க. கட் ஆகிருந்துச்சு, இது வெல்ட் அடிச்சிட்டேன். என்னென்னா நம்ம கேஸ் வெல்டிங்கில் அடிக்கல, ஆர்க்கில் அடிச்சிருக்கிறோம். அது கொஞ்சம் ப்ராப்ளம்லாம் வரும். அதை வந்து நம்ம அந்த எம்சியில் அந்த இது இன்னும் கொஞ்சம் வேலையெல்லாம் இருக்குது, அதை போட்டு நம்ம கரெக்ட் பண்ணிக்கலாம். சரிங்களா? இப்போ இதுதான், இது கட் ஆகிருந்தது, ஜாயிண்ட் அடிச்சிட்டோம். இப்போ அதே மாதிரி இந்த பாருங்கள், இப்போது இதுக்கும் அடிக்க போகிறோம். பாருங்கள், இப்போ பாப்பா அது இது பாருங்கள், இப்போ இது தனியாக இருக்குது, இந்த பீஸ் தான் கட் ஆகிருக்குது. இப்போ வந்து நம்ம இதை வந்து வெல்டிங் அடிக்க போகிறோம். நானே எப்படி வெல்டிங் அடிச்சுட்டு ஒரு கையில் வீடியோ எடுக்கிறதுன்னு தெரில. ஏன்னா எதுக்காகவும் யாருக்கிட்டையும் நம்ம போய் கையேந்தி நிற்கக்கூடாது, அது என்னுடைய கேரக்டர். சரியா? அதுக்காக தான் இப்போ நம்ம இதெல்லாம் நம்மளே சொந்தமாக பண்ண போகிறோம். பட்ட வரைக்கும் போதும்னு சொல்லி இப்போ எடுக்கிறேன். எப்படி எடுக்கிறது வீடியோ? சரி, வச்சு இப்படி வைக்கிறேன். கவர் ஆகுமா என்னன்னு தெரியல. இங்கே வைக்கிறேன். அது கிடைச்சுன்னா பாருங்க, கிடைக்கலன்னா விட்டுலாம், ஒன்றும் பண்ண முடியாது.
தெரியுங்க இதுக்கு ஆர்க் வெல்டிங் தாங்காது, கேஸ் வெல்டிங் தான் பண்ணும். சரி நம்மகிட்ட கேஸ் வெல்டிங் இல்லை, ஆர்க் வெல்டிங் தான் இருக்குது. அதனால் அப்படியே மேனேஜ் பண்ணி கொடுத்துடலான்னு. கேஸ் வெல்டிங் போனால் 10 ரூபா கொடுக்குற இடத்துல நான் 100 ரூபா கொடுப்பேன். ஆனால் இவங்களுக்கு எல்லாம் என்னன்னு கேட்டிங்கன்னா ரொம்ப